அனைத்துலக உயிரோடி தமிழ் ILC தமிழ் உயிரோடி தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேதர்கள் இணைகின்றார். வணக்கம் இராமேதரன். வணக்கம் தானே அன்பர்களுக்கும் நீர வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் கடந்த திங்கட்கிழமை தமிழரசுக் கட்சியினால் குறிப்பாக 2 தமிழரசுக் கட்சியினுடைய அங்கத்தினருடைய தன்னிச்சையான செயல்பாட்டினால் திங்கட்கிழமை அன்று ஒரு ஹர்த்தால் கடை அடைப்பு போராட்டத்துக்கு அறிவித்தல் விடுத்திருந்தார்கள். அந்த போராட்டம் எவ்வாறு நடைபெற்றது என்ற விடயங்களை எங்களோட உறவுகளுக்கு முதலில் கூறுவீர்களா? உண்மையான அந்த தமிழரசு கட்சியின் இன்று வரை தமிழரசு கட்சியினுடைய கதவடைப்பு போராட்டம் என்பதாகத்தான் சுமந்திரன் தரப்பு அதை அடையாளப்படுத்தி வருகின்றது. அதிலிருந்தே அதனுடைய தோல்வி ஆரம்பமாகின்றது. நாங்கள் ஆரம்பத்தில் கூறுவோம் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று. கடந்த 15ஆம் தேதி இந்த ஹர்த்தாலுக்கான திகதி அவர்கள் அறிவித்ததும் மன்னர் மறைமாவட்ட ஆயர் இல்லம் ஒரு கடும் கண்டன அறிக்கையை வெளியிட்டதும் அதை இட்டு, அதாவது மடு தேவாலயத்திலே நடைபெறுகின்ற வருடாந்த அந்த பெருவிழா அந்த நாளில் அதை தெரிவு செய்ததை இட்டு அவர்கள் கடுமையான கண்டன அறிக்கையை வெளியிட்டதோடு அதுக்கான திகதி கடந்த திங்கட்கிழமைக்காக மாற்றப்பட்டது. ஆகவே அவர்கள் 15ஆம் தேதி ஒன்றை தீர்மானித்து அதை இன்னொரு திகதிக்கு மாற்றுவதாக எடுக்க அந்த ஒரு ஒரு நிலை மாற்றம் வந்ததே ஒரு முதல் கோணலாகி போய்விட்டது. ஆனால் அது பல செய்திகளை அது வெளிப்படுத்தி இருக்கின்றது. அந்த வகையில் தான் திங்கட்கிழமை வரை அது ஒரு ஒவ்வொரு நாளும் அது ஒரு கதவடைப்புக்கான நிலைமை என்பது ஒரு பலகீனமான நிலைமையை நோக்கி சென்றது. மக்கள் ஆதரவு ஏற்கனவே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்கள் அந்த விடயத்தை பேசியிருக்கின்றோம். கதவடைப்புக்கான ஆதரவு என்பது அவ்வாறு குறைவடைந்திருக்கின்றதுன்னு சொல்லி பல்வேறு மாவட்டங்களிலே எல்லோருமே சமூக மட்ட அமைப்புகள், வர்த்தக அமைப்புகள் அனைத்துமே ஒரு வெளிப்படையாக பகிரங்கமாக அதுக்கு ஆதரவு தெரிவிக்காத ஒரு நிலைமையும், ஒரு கட்சியினுடைய போராட்டத்துக்கு எப்படி நாங்கள் ஆதரவு வழங்குவது என்கின்ற ஒரு அவர்களுடைய நிலையிலே அது ஒரு சரியான ஒரு நிலைப்பாடாக இருந்தது. அதன் காரணமாக ஒத்துழைக்காமல் அவரவர்களுடைய முடிவுக்கு விடுவது என்கின்ற அளவுக்கு அந்த அமைப்புகளுடைய நிர்வாகம் முடிவெடுத்தது. இப்படியான நிலைமையில் தான் திங்கட்கிழமை ஒரு இதுவரை காலமும் வடக்கு கிழக்கிலே தமிழர்களுடைய உரிமை போராட்டம் சார்ந்து ஒரு நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி அடக்குமுறைகளுக்கு எதிராக நடைபெற்ற ஹர்த்தால்களிலே மிக ஒரு மோசமான முன்னுதாரணமான ஹர்த்தாலாக இந்த ஹர்த்தால் மாறி இருக்கின்றது. அந்த அளவுக்கு இந்த ஹர்த்தால் மக்களால் நிராகரிக்கப்படுகின்ற ஒன்றாக மாறி இருக்கின்றது. அதிலே நாங்கள் அந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதை போன்று பூரண கதவடைப்பு என்கின்ற ஒரு அறிவித்தல் பகுதி நேர கதவடைப்பாக மாறியதிலிருந்து அது எவ்வளவு தூரம் மக்களிலிருந்து அந்நியப்படுத்தப்பட்ட ஒரு போராட்ட வடிவமாக அந்த அழைப்பாக அது மாறி இருந்தது என்பதற்கு அதுதான் உதாரணம். இன்று வரை பூரண கதவடைப்பு வெற்றி என்று சொல்கின்றார். பூரண கதவடைப்பு என்று சொன்னால் ஒரு நாள் முழுவதும் எங்களுடைய வளமையை நாங்கள் வளமை மறுப்பு போராட்டம் தான். ஒரு நாள் எங்களுடைய அன்றாட செயல்பாடுகளை அந்த ஒரு கோரிக்கைக்காக அந்த விடயத்துக்காக நாங்கள் அதை நிறுத்தி ஒரு வளமைக்கு மாறான ஒரு நிலைமை, ஒரு வழக்கமாக ஒரு ஞாயிறு விடுமுறை தினத்தில் தான் அவ்வாறு ஒரு எல்லா இடங்களிலுமே வர்த்தக நிலையங்கள் பூட்டப்பட்டு மக்களுடைய நடமாட்டம் மட்டுப்படுத்தப்பட்டு ஒரு வரிச்சோடி நிலைமை காணப்படும். ஒரு கிழமை நாட்களிலே அரசு அலுவலகங்கள் இயங்கும், மற்ற சில அலுவலகங்கள் இயங்கும். அப்படி இயங்கினாலும் மக்கள் எவருமே வீட்டை விட்டு வெளியேறாமல் வளமை மறுப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதுதான் தேசமாக தங்களுடைய உணர்வு. அதான் அந்த ஹர்த்தாலினுடைய ஒரு மிக முக்கிய பலம். அந்த ஹர்த்தால் போராட்ட வடிவத்தினுடைய அந்த கதவடைப்பு போராட்டத்தினுடைய அந்த முக்கிய வடிவமே, அந்த முக்கிய அதனுடைய தாக்கமே இதுதான். அதனுடைய சொல்லுகின்ற செய்தி வெளியே பார்க்கின்ற போது ஒரு தேசத்தில் இருக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் பல்வேறு மாவட்டங்கள், பல்வேறு மாகாணங்கள் என ஒரு வடக்கு கிழக்கு இணைந்ததாக ஒரு இந்த தொங்கலிருந்து அந்த தொங்கல் வரை இருக்கிற மக்கள் ஒரு கோரிக்கைக்காக அன்றைய நாளை முற்று முழுதாக அவர்கள் புறக்கணித்து வீடுகளுக்குள்ளேயே அவர்கள் தங்களை முடக்கி அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற போது அந்த போராட்டத்துக்கு அவ்வளவு அந்த கோரிக்கைக்கு இசைவாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பது நிரூபிக்கப்படுகிறது. ஆனால் திங்கட்கிழமை நடைபெற்ற போராட்டம் என்பது அதிகாலை முதலே தமிழர் தாயகத்திலே ஒரு வழக்கமான ஒரு இயங்கு நிலை இருந்தது. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம், இதிலே அந்த உண்மையாக இந்த ஹர்த்தாலினுடைய
உண்மையான மறைமுக காரணம் என்பது சுமந்திரன் தரப்பு, ரணில் உள்ளிட்ட அதுக்கு பின்னணியில் இருப்பவர்களுக்கு தான் அது வெட்ட வெளிச்சம். ஒரு ஆட்சி மாற்றம் என்கின்ற ஒரு இலக்கை நோக்கி அவர்கள் வேறு பல நோக்கங்களுக்காக பிரதானமாக இதை செய்தார்கள். அதன் காரணமாக முஸ்லீம் தரப்புகள், மலையக தரப்புகள் அதுக்கு ஆதரவு தெரிவித்தன. முஸ்லீம் தரப்புகள் ஆதரவு வழங்கியதன் காரணமாக கிழக்கு மாவட்டத்திலே ஒரு கணிசமான இடங்களிலே கதவடைப்பு என்பது, அம்பாறை மாவட்டத்தில் கூட அது ஒரு ஒரு இயல்பு நிலை இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு முழுமையாக வர்த்தக நிலையங்கள் ஒரு மூடப்பட்டு இருந்த ஒரு நிலைமை இருந்தது. திருவோணமலையிலும் ஒரு முழுமையான கதவடைப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கவில்லை என்று சொன்னால், அங்கும் ஒரு ஆங்காங்கே சில கதவடைப்புகள், ஒரு கடைகள் அடைக்கப்பட்டாலும் ஏனைய இடங்களிலே மக்களுடைய போக்குவரத்து என்பது இயல்பாக இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் ஒரு ஏனைய விடயங்கள், அதாவது அரச போக்குவரத்தாக இருக்கட்டும், தனியார் போக்குவரத்தாக இருக்கட்டும், மக்கள் அவை ஒரு பக்கம் இயங்கினாலும், என்றால் அரசாங்க கட்டமைப்புகள் ஒருபோதுமே இவ்வாறான அரசாங்கத்துக்கு எதிரான ஹர்த்தால்களிலே அவர்கள் இணைவதில்லை. அப்படி இணையாத ஒரு பட்சத்திலே மக்கள் வளமை மறுப்பு போராட்டத்தை மேற்கொண்டு வீடுகளுக்குள்ளே முடங்குகின்ற போது அந்த செயல்பாடுகளே தானாக பலகீனப்பட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை தான் கடந்த காலங்களில் இருந்தது. ஆனால் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற போராட்டம் வடக்கு கிழக்கிலே எங்குமே அப்படியான ஒரு நிலைமை இருக்கவில்லை. ஒரு முஸ்லிம்களுடைய ஒத்துழைப்பு பெரும்பாலும் அவர்கள்தான் கிழக்கு மாகாணத்திலே ஒரு வர்த்தக சமூகமாக அவர்கள் ஒரு ஆதிக்கம் செலுத்துகின்ற நிலைமை இருக்கின்றது. அவர்களுடைய ஒத்துழைப்பு காரணமாக ஒரு கணிசமான இடங்களிலே ஒரு கதவடைப்பு போராட்டம் என்பது ஒரு நடைமுறையிலே இருந்தது. அதை கடந்து அந்தந்த பகுதிகளில் கூட, அந்த முஸ்லிம்களுடைய பகுதிகளிலே கதவடைப்பு இடம்பெற்றாலும் அந்த பகுதிகளிலே தமிழ் பிரதேசங்களிலே இந்த கதவடைப்பு போராட்டத்துக்கான ஒரு எதிர்ப்பு என்பது அங்கே பதிவு செய்யப்பட்டிருந்தது. கதவடைப்பு போராட்டம், அதாவது கடைகளை அடைத்து போராட்டம் நடத்துவது என்பது யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் முற்றுமுழுதாகவே ஒரு தோல்வியான, அதை யாழ்ப்பாணத்திலே பல்வேறு இடங்களிலே வழக்கமாக அதிகாலை முதலே சகல நடவடிக்கைகளும் வழமை போன்று இயங்கியது. இவர்களுக்கு ஆதரவு என்று தெரிவித்த கிளிநொச்சி மாவட்டத்தில் கூட ஒரு கணிசமான, என்றால் அது அங்கே கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே 10 மணி வரை தாங்கள் கடைகளை திறப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அப்படி அவர்கள் அறிவித்த இடங்களில் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு முழுமையான ஒரு கதவடைப்பு என்பது நடைபெறவில்லை. மன்னார் மாவட்டத்திலும் அவ்வாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வம் அடைக்கலநாதன் கூட அதுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக அறிவித்திருந்தார்கள். ஆனால் இருந்தபோது மன்னார் மாவட்டத்திலும் அங்கே முஸ்லிம்களுடைய வர்த்தக நடவடிக்கைகள் அதிகமாக இருந்த போதும் அவர்கள் கடைகளை அடைத்தாலும் ஏனைய தரப்பினர், அதாவது தமிழ் தரப்பிலே அந்த கதவடைப்பு போராட்டத்திலே பங்கெடுக்காத நிலைமை இருந்தது. அவை இப்படியாக, அதாவது ஒரு திங்கட்கிழமை என்பது வடக்கு கிழக்கிலே ஒரு முழுமையாக மக்களுடைய ஒரு 12 மணி வரை தன்னும் முழுமையாக முடங்கியது என்று சொல்லி எங்கேயுமே நாங்கள் கூறிவிட முடியாது என்று சொன்னால், அடிப்படையிலே மக்களிடையே அதற்கான ஒரு ஈடுபாடு இருக்கவில்லை. வழக்கமாக ஹர்த்தால் என்று சொன்னால் மக்கள் வீடுகளுக்குள்ளே இருந்து விடுவார்கள். பாடசாலை திங்கட்கிழமை பாடசாலையினுடைய 3ஆம் தவணை கற்றல் செயல்பாடு ஆரம்பிக்கின்ற நாளாக இருந்தது. ஏற்கனவே 2ஆம் தவணைக்கான விடுமுறை கடந்த வாரம் விடப்பட்டிருந்த நிலைமையிலே திங்கட்கிழமை தான் அந்த 3ஆம் தவணைக்கான கற்றல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படுகின்றது. ஏற்கனவே அந்த தவணையினுடைய 1வது நாளிலே ஒரு மாணவர்கள் வரவென்பது ஒரு கணிசமான ஒரு குறைவடைந்திருக்கும். ஏனென்றால் 1வது நாள் பாடசாலைக்கு சென்றால் அங்கே சிரமதான வேலைகள், வகுப்பறைகளை ஒழுங்கமைத்தல், கல்வி செயல்பாடு என்பது நடைபெறாது. அந்த விடுமுறை நாட்களிலே போட்டபடியே இருக்கின்ற அந்த பாடசாலை வகுப்பறைகளை மீள ஒழுங்கமைக்கின்ற நடவடிக்கைகளாக முன்னெடுக்கப்படும். ஆகவே இதன் காரணமாக அதிலே பங்கெடுப்பவர்களுடைய எண்ணிக்கை என்பது ஒரு கணிசமாக குறைவாக இருக்கும் 1வது நாள். அது ஒரு பாடசாலை மட்டத்தில் கூட அதை பெரிய அளவிலே அவர்கள் கருத்து எடுப்பதில்லை. அப்படி இருந்தும் திங்கட்கிழமை பாடசாலைகள் அனைத்துமே 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைக்காக முழுமையாக இயங்குகின்ற ஒரு நிலைமை அவதானிக்கூடியதாக இருந்தது. ஆகவே பாடசாலைகள் இயங்கியது, அரச தனியார் வங்கிகள் இயங்கின, அந்த நிறுவனங்கள் இயங்கியது, அதே போன்று வர்த்தக நிலையங்கள் செயல்பட்டன. அரச தனியார் போக்குவரத்து, உண்மையிலே அரச இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் வழக்கமாக இதில் ஒத்துழைப்பு, என்றால் அவர்கள் அரசாங்கத்தினுடைய நிறுவனம்.
ஆக அவர்கள் ஒருபோதுமே அவர்கள் இந்த போராட்டங்களிலே பங்கெடுப்பதில்லை. அதையும் கடந்து கடந்த காலங்களிலே போராட்டங்களை அவர்கள் பங்கெடுத்திருக்கின்றார்கள். அதுக்கான சூழல்கள் அது வேறு விதமாக அமைந்திருந்தது. ஆனால் தனியார் அந்த சிற்றுந்து சேவை என்று சொல்லப்படுகின்ற தனியார் பேருந்து சேவை அவர்கள் ஒரு முழுக்க அது தமிழர்களுடைய ஒரு நிர்வாகமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த தனியார் சிற்றுந்து சங்கத்தினர் ஒத்துழைப்பு வழங்கி அரச பேருந்துகள் ஓடினாலும் சிற்றுந்துகள் அந்த ஹர்த்தால் போராட்டத்தில் பங்கெடுக்காமல் ஒத்துழைக்கின்ற நன்மைகள் இருந்தன. ஆனால் கடந்த திங்கட்கிழமை அவ்வாறு அந்த சிற்றுந்துகளும் தனியார் பேருந்துகளும் வழக்கமாக சேவையில் அவர்கள் வழக்கமாக பெரும்பாலும் அதிகாலையிலே அந்த பேருந்து சேவைகள் தொடங்கிவிடும். அவ்வாறு திங்கட்கிழமையும் பழமை போன்ற அதிகாலை முதலே அந்த பேருந்து சேவைகளும் தங்களுடைய சேவைகளை செயல்பட தொடங்கிவிடும். ஆகவே ஒரு பாடசாலை இயங்கியது, பேருந்து சேவை தடையின்றி தொடர்ந்ததும், அலுவலகங்கள் இயங்கியது. இந்த விடயங்கள் எல்லாம் அதிகாலை முதலே ஒரு பரபரப்பாக இருந்தபோது ஏனையவர்களிடையே ஒரு அந்த அது தொடர்பான ஹர்த்தால் தொடர்பான ஒரு அபிப்பிராயம் இல்லாமல் போய் ஒரு வழக்கமாக ஒரு 7:30 8 மணி அளவிலே ஒரு முழுமையாக அந்த நிலைமைகள் மாறி வளமை போன்று ஒரு பரபரப்பாக நாளாந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற ஒரு நிலைமை அவதானிக்கூடியதாக இருந்தது. அவர்களுடைய ஒரு ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பகுதிகளிலே ஒரு வலிந்து அந்த கடைகளை அடைக்கப்பட்டு ஒரு ஹர்த்தால் அங்கே பேணப்படுவது போன்ற ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டது. கடைகளை அடைக்கப்பட்டிருந்தாலும் அதை கடந்து ஒரு இயங்கு நிலை என்பது தமிழர் தாயகத்தில் இருந்தது என்பதுதான் உண்மையான அவதானிப்பு. என்ன இராமதரன், நீங்கள் எப்படி கூறுகிறீர்கள்? வலிமையான இயங்கு நிலை இருந்தது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் தமிழரசனுடைய பதில் தலைவராக பறித்தெடுத்து பதில் தலைவராக இருக்கின்ற CV.K. சிவஞானம், இனி பறித்தெடுத்து பொதுச் செயலாளராக இருக்கின்ற சுமந்திரன் அவர்கள் ஊடக சந்திப்பை கூப்பிட்டு அங்கே ஹர்த்தால் வெற்றி, மாபெரும் வெற்றி, யாழ் மாவட்டத்தை தவிர ஏனைய மாவட்டங்களும் பாரிய வெற்றி என்று கூறியிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி கூறுகிறீர்கள்? அது எப்படி சாத்தியம்? உண்மையிலே அவர் அதை கூறியிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தை தவிர ஏனைய இடங்களே பாரிய வெற்றி என்று கூறியிருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலே அவ்வாறான நிலைமை இடம்பெற்றது மிக வருந்தத்தக்கது என்ற ஒரு விடயத்தை அவர் அங்கே பதிவு செய்திருக்கின்றார். உண்மையிலே ஏற்கனவே இந்த ஹர்த்தாலுக்கு சில தினங்களுக்கு முன்னர் யாழ் மாநகர சபையினுடைய முதல்வராக இருப்பவர் அங்கே வர்த்தகர்களை அழைத்து சந்தித்த போது அவர்கள் வெளிப்படையாகவே தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ஹர்த்தாலுக்கு தாங்கள் ஒத்துழைப்பை வழங்க மாட்டோம் என்ற ஒரு எதிர்ப்பை அவர்கள் அங்கே பதிவு செய்திருந்தார்கள். அதே போன்று நாங்கள் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியில் கூறியிருந்தோம், யாழ் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலே வர்த்தக சமூகம் அதற்கு வெளிப்படையான ஆதரவை வழங்குவதற்கு மறுத்திருந்தது. ஆக அந்த அடிப்படையிலே பல்வேறு இடங்களிலே அந்த கதவடைப்பு என்பது முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருந்தது. கிளிநொச்சி மாவட்டம் உங்களுக்கு தெரியும், அங்கே ஸ்ரீதரன் அவர்கள் அங்கே ஒரு தடக்கி விழுந்தாலும் ஸ்ரீதரனால் தான் தடக்கி விழுந்தது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்ற ஒரு சூழமைவு தான் அங்கே இருக்கின்றது. ஒரு தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒருவர் ஒரு அவர் தானாக கால் இடறி தடக்கி விழுந்தால் கூட இது ஸ்ரீதரனுடைய நடவடிக்கை, சிறிதரனால் தான் நாங்கள் தடக்கி விழுந்தோம் என்று குற்றச்சாட்டக்கூடிய அளவுக்கு தான் அங்கே நிலைமை இருக்கின்றது. அதாவது சிறிதரன் அணிக்கு புறம்பாக இருக்கக்கூடிய ஒருவர், குறிப்பாக சுமந்திரன் தரப்பு ஒருவர் சென்று தானாக இடறி விழுந்தால் கூட சிறிதரன் மீது அந்த பழி சுமத்தப்படும். அப்படிப்பட்ட ஒரு இயல்பு நிலை கொண்ட கிளிநொச்சி மாவட்டத்திலே ஏற்கனவே தமிழரசு கட்சி நாங்கள் விரிவாக கூறியிருக்கணும், அந்த ஒழுங்கு நடவடிக்கை, தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்த விடயம், இப்படியாக ஸ்ரீதரன் தரப்பினருடைய களத்துக்கு நேரே கத்தி தொங்குகின்ற ஒரு நிலைமையிலே அதற்கு வாய்ப்பாகத்தான் இவர்கள் ஏற்கனவே ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார்கள், சகலரும் இந்த ஹர்த்தாலை வெற்றியை செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று. ஆகவே அந்த அடிப்படையிலே விரும்பாமலும் கிளிநொச்சி மாவட்டத்திலே அவ்வாறான ஒரு நிலைமை எடுக்கப்பட்டது. அதிலே வர்த்தகர்கள் தாங்கள் சுயமாக முடிவெடுத்திருந்தால் கூட அது ஸ்ரீதரன் மீதுதான் பழி வரக்கூடும் என்கின்ற அடிப்படையில் அங்கே பகுதி நேரம் நாங்கள் ஒரு 10 மணி வரை கடைகளை அடைப்போம் என்று அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார்கள். ஆகவே இப்படியான பின்னணியில் தான் கிளிநொச்சியிலே கதவடைப்பு. அங்கே கிளிநொச்சியிலே ஒரு முழுமையாக தமிழரசு கட்சியினுடைய ஸ்ரீதரன் அவர்கள் இன்று சுமந்திரன் மற்றவர்கள் மற்ற சபை தரப்பினர் எல்லாருமே விழுந்தடித்து கொண்டு ஹர்த்தாலுக்கு ஆதரவாக அறிக்கைகளை விட்ட போது அந்த தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஸ்ரீதரன் அவர்கள் இன்று வரை அந்த ஹர்த்தால் தொடர்பாக இந்த பகிரங்கமான கருத்துக்களையும் கூறவில்லை. அப்படி மௌனமாக இருந்தும் கிளிநொச்சியிலே அவ்வாறான ஒரு நிலைமை வந்ததுன்னு சொன்னால் அது வலிந்து உருவாக்கப்பட்டது. தானாக கிளிநொச்சி மாவட்டம் தமிழரசு கட்சியினுடைய ஹர்த்தால் என்பதற்காகவோ இல்லை இராணுவ வெளியேற்றம் என்கிற தமிழர்களுடைய ஒரு அடிப்படை கோரிக்கைக்காகவோ அவர்கள் வலிச்சேர்க்கக்கூடிய ஒரு கதவடைப்பாக அது இருக்கவில்லை. அதே போன்று நீங்கள் பார்த்தீர்களானால் இப்ப இன்று பல்வேறு இடங்களிலே இன்று தமிழரசு கட்சி தான் உள்ளூராட்சி சபைகளை தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்றது. அந்த உள்ளூராட்சி சபைகளுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த பொதுச்சந்தைகள் இருக்கின்றது. அவர்கள் வலுக்கட்டாயமாக யாழ் குடாநாட்டில் கூட பல இடங்களிலே
அவ்வாறுதான். ஏன்னா காலை முதலே மரக்கறி வியாபாரிகள் சந்தைகளை திறந்திருந்த போது அந்த சபையினுடைய தவிசாளர் உள்ளிட்டவர்கள் நேரடியாக பிரசன்னமாகி அவர்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்து அந்த சந்தைகளை பூட்ட வைத்திருக்கின்றார்கள். பல இடங்களிலே வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்ட போது அந்த தவிசாளர் உள்ளிட்ட குழுவினர் அங்கே சென்று அந்த கடைகளை மூடுமாறு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்றால் இவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு தான் அந்த வர்த்தக நிலையங்கள், பொதுச் சந்தைகள் மற்ற இடங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆக இவர்களை மீறி அவர்கள் நேரடியாக வந்து தலையிட்டு கடைகளை பூட்டுமாறு வலியுறுத்தியினாலும் அதை மீறி இவர்கள் கடைகளை திறந்தால் நாளை இவர்களுடைய சபைகளினூடாக ஏதாவது ஒரு பழிவாங்கல் செயல்பாடுகள் நடைபெறும் என்கின்ற காரணத்தினால் அவர்கள் என்னால் அந்தந்த சபைகளுக்கு ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் இருப்பவர்கள் அதற்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் அவர்கள் கடைகளை அடைத்தார்கள். உண்மையிலே அதிகாலையிலே பல இடங்களிலே கடைகள் திறக்கப்பட்டது. வலிந்து இவர்கள் சென்று கடைகளை பூட்ட வைத்தார்கள். உண்மையிலே கடந்த காலத்திலே இராணுவத்தினர் தான் இவ்வாறு செய்வார்கள். இராணுவத்தினர் பூட்டிய கடைகளை திறக்க வைப்பார்கள். இவர்கள் திறந்த கடைகளை பூட்ட வைத்தார்கள். இது தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு மாறாக ஒரு சர்வதிகாரத்தனமாக இந்த ஹர்த்தாலை நடத்தி இருக்கின்றார்கள். அதாவது அந்த தங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களிலே தமிழரசு கட்சியினுடைய ஆட்சி என்கின்ற அந்த பிடிமானத்தை வைத்துக்கொண்டு சர்வாதிகாரத்தனமாக அவர்கள் அவ்வாறான கடையடைப்பை நடத்தி இருக்கின்றார். ஆகவே இதிலே ஒரு மனப்பூர்வமாக தமிழர் தாயகம் தமிழர்கள் தாங்களாக உணர்ந்து கொண்டு இது எங்களுடைய கோரிக்கை, இது எங்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற விடயம், இதிலே நாங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று உணர்வு பூர்வமாக ஒரு தமிழர் அப்படி இவர்கள் பங்கு பற்றியிருந்தால் தமிழரசு கட்சிக்காரராகத்தான் இருப்பார்கள். தமிழரசு கட்சியினுடைய தொண்டர்கள் தலைமை கட்டளையிட்டு விட்டது சுமந்திரனுடைய வேதம் தான் அவர்களுடைய வேதமாக இருக்குது, அவருடைய வாக்கு தான் இவர்களுடைய வேதம். ஆகவே அதை நிறைவேற்றுபவர்கள் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஒரு தமிழ் மகன், ஒரு ஈழத்தமிழன் தனக்கான ஒரு நீதி கோருகின்ற ஒரு வடிவமாக இந்த திங்கட்கிழமை ஹர்த்தாலிலே எவருமே பங்கெடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. அப்படி இவர்கள் கூறித்தான் ஆக வேண்டும். நாங்கள் ஏற்கனவே கூறிவிட்டோம், விழுந்தாலும் மீசையிலே மண்ணொட்டவில்லை என்பதாக ஞாயிற்றுக்கிழமை தெளிவாக கூறிவிட்டோம். ஒரு பகுதி நேர கடையடைப்பாக அவர்கள் கூறிய போது இதனுடைய தோல்வியை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். தங்களுக்கு எதிரான மனநிலையிலே தமிழர் தாயகம் இருக்கின்றது. ஆகவே முன்கூட்டியே நாங்கள் அதை ஒரு கௌரவமான தோல்வியாக மாற்றுவதற்கான வியூகமாகத்தான் அது 12 மணி வரையான போராட்டமாக அறிவிக்கப்பட்டது. அந்த 12 மணி கூட பல இடங்களிலே அது 9 மணி 10 மணி வரை இயல்பாக வர்த்தக நிலையங்கள் எல்லாமே ஒரு அநேகமாக ஒரு 9 மணி 9:30 10 மணி அளவில் தான் ஒரு அந்த நகர்ப்பகுதிகள் ஒரு முழுமையான இயங்கு நிலைக்கு வரும். ஆகவே அந்த நேரத்துக்கு முன்னர் இவர்கள் சென்று புகைப்படங்களையும் காணொலிகளையும் எடுத்துவிட்டு வடிவேல் பாணியிலே ஆகா வெற்றி அற்புதம் என்ற அடிப்படையில் இவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு தெரியும், தமிழகத்திலே அன்றைய தினம் நடமாடிக்கொண்டிருந்த மக்களுக்கு தெரியும் அந்த ஹர்த்தால் எப்படிப்பட்ட நிலைமையிலே அனுஷ்டிக்கப்பட்டது என்று. ஆகவே சுமந்திரன் தரப்பு அவர்கள் கூறுகின்றார்கள் என்பதற்காக உண்மைகளை நாங்கள் ஒருபோதுமே மாற்றி அமைத்து விட முடியாது என்பதை தான் நான் இந்த இடத்துல ஆணித்தரமாக கூற முடியும். நீங்கள் ஏற்கனவே 2 விடயங்களை கூறினீர்கள். ஒன்று இப்படி கூறுவார்கள் என்று ஒன்று கூறினீர்கள். அடுத்தது இராணுவ முகாமை அகற்றுவதற்கு இந்த ஹர்த்தால் கதவடைப்பு தான் முக்கிய காரணம் என்று கூறுவார்கள் என்று நீங்கள் ஏற்கனவே அதான் நீங்கள் நினைக்கிறேன். சுமந்திரன் ஸோ ப்ரெடிக்டபிள் போல் இருக்கிறது. அதாவது அவர் நாளைக்கு என்ன செய்வார் அல்லது நாளைக்கு என்ன சொல்லுவார் என்று இன்றே நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உங்களிடம் இருக்கிறது போல் நான் அவதானிக்கின்றேன். ஏன் அதை கூறுகின்றேன் என்றால், கடை அடைப்பு என்று மக்களுக்கு தெரிவித்த உடனேயே அனுர குமாரதிசாநாயக்கா அவருக்கு அழைப்பினை மேற்கொண்டு இது தொடர்பாக தாங்கள் முத்தியன்கட்டு அந்த இராணுவ முகாத்தை மூடப் போகின்றோம், அதை நிறுத்துங்கள் என்று கேட்டிருப்பது போல் தெரிகின்றது. அவர் மட்டுமில்லை, இன்னும் ஒரு அமைச்சரும் கூட அழைப்பினை மேற்கொண்டு கூறியதாக கூறப்பட, இது என்ன புலிடாவா அல்லது உண்மையா? உங்களுடைய கேள்வியிலே பதிலும் இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் கூறிய விடயம்தான். அதாவது எங்களுடைய மக்களுடைய ஞாபக மறதியை சாதகமாக வைத்துக் கொண்டு இவர்கள் மக்களை ஏமாற்றி பிழைக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த முத்தையன்கட்டு விவகாரம் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற போதே ஆரம்பத்திலிருந்து கூறிய விடயம், ஆரம்பத்திலே அந்த செய்தி அறிக்கைகளை தெளிவாக பார்த்தவர்களுக்கு ஒரு விடயம் நன்றாக புரியும். அந்த இராணுவத்தினர் இவர்களை அழைக்கின்ற போது கூறிய விடயம் என்ன? நாங்கள் ஒரு சில நாட்களிலே இந்த இராணுவ முகாமை வேறு இடத்துக்கு மாற்றி அமைக்கப் போகின்றார்கள். ஆகவே இந்த இராணுவ முகாமிலிருந்து பழைய அந்த தகரங்கள் இரும்புகளை கலட்டி எடுத்து செல்ல வேண்டும். நாளை வேறு ஒரு அணி இங்கே இராணுவ முகாமில் பொறுப்பேற்க இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இருக்கின்ற போதே நீங்கள் இதை வந்து எடுத்து செல்லுங்கள் என்று அவர்களோடு தொடர்பில் இருந்த அந்த 5 தமிழ் இளைஞர்களுக்கு இராணுவ முகாமில் இருந்து அவர்களோடு அந்த ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கையிலே தொடர்பில் இருந்த இராணுவத்தினரால் அவர்கள் தொலைபேசியில சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த முத்தையன்கட்டு விவகாரத்துடைய அடிப்படையே இதுதான். இங்கிருந்து தொடங்குகின்றது. அதனுடைய திரைக்கதை வசனமே அங்கிருந்து தொடங்குகின்றது.
எங்கே தொடங்குகின்றது? இராணுவமாம் மாற்றப்படப் போகின்றது என்கின்ற அந்த முதல் கதை, அந்த வசனத்திலிருந்து அந்த விடயமே தொடங்குகின்றது. இன்று இவர் கூறுகின்றார், பிமல் ரட்நாயக்கா தொலைபேசியில அழைப்பெடுத்தார். அன்ரோ அமரதிசநாயக்கா பதறி அடித்துக்கொண்டு தொலைபேசி எடுத்தார். நாங்கள் ஹர்த்தால் என்ற தமிழரசு கட்சியினுடைய ஹர்த்தாலை பார்த்து ஜனாதிபதியே பதறிவிட்டார். என்ன ஏதென்று சொல்லி தங்களிடம் கேட்டார்கள். எதற்கு நீங்கள் இந்த ஹர்த்தால் செய்கின்றீர்கள்? இந்த ஹர்த்தாலுக்கு இராணுவமா அதான் நாங்கள் இந்த இராணுவ முகாமை எடுக்கப் போகின்றோம் என்ற அடிப்படையிலே பிமல் ரட்நாயக்கா தன்னிடம் கூறியதாக அவர் கூறுகின்றார். உண்மையிலே கூறிய விடயம் என்னவென்று சொன்னால், இவரிடம் மட்டுமல்ல, இந்த ஹர்த்தாலுக்கு 2 தினங்களுக்கு முன்னர் கொழும்பில் வைத்து நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே வடகிழக்கில் இருக்கின்ற இராணுவ முகாம்களை வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கு ஏற்கனவே நாங்கள் நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒன்று, இந்த ஹர்த்தால் முத்தையன்கட்டு விவகாரத்துக்காக இந்த ஹர்த்தால் செய்வதிலே அர்த்தமில்லை. அது பொருத்தப்பாடானது இல்லை ஏனென்றால் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். இராணுவத்தினரை கைது செய்திருக்கின்றோம். அது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒரு விடயம் நடைபெற்றிருக்கின்றது. இது தமிழர்கள் என்பதற்காக நடைபெறவில்லை. இவ்வாறு இராணுவம், போலீசார் சார்ந்து இலங்கையினுடைய பல பகுதிகளிலே இவ்வாறான விடயங்கள் நடைபெறுகின்றது. ஆனால் கடந்த காலத்தை போன்று அதை மூடி மறைக்காமல், ஒரு குற்றம் ஒன்று நடைபெற்றவுடனே அது சம்பந்தப்பட்ட இராணுவத்தினராக இருந்தாலும் நாங்கள் அவர்களை கைது செய்திருக்கின்றோம். ஆகவே சட்ட ரீதியாக அதற்கான பதில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அரசு என்கின்ற வகையிலே நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஆகவே அதற்கு எதிராக இவர்கள் ஹர்த்தால் நடத்துகின்ற அளவுக்கு இந்த விவகாரம் ஒரு பூதாகரமான விடயம் அல்ல என்கின்ற ஒரு செய்தியையும், அதே நேரத்திலே இராணுவ வெளியேற்றத்துக்காக ஹர்த்தால் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என ஏற்கனவே நாங்கள் தீர்மானித்து விட்டோம். அதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இராணுவ முகாம்களை வேறு இடங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இராணுவ முகாமை மாற்றுவார்கள் என்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இவர்கள் இராணுவ முகாமை மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் சில வாரங்களுக்கு முன்னரே ஆரம்பித்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த 2 விடயங்களும், முத்தையங்கட்டு விவகாரமாக இருக்கட்டும், இராணுவ வெளியேற்றமாக இருக்கட்டும், இதை வலியுறுத்தி இப்போது இந்த ஹர்த்தால் செய்ய வேண்டிய ஒரு தேவை இல்லை என்பதை அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே வைத்து அந்த அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் ஜேவிபியினுடைய அரசாங்க தரப்பினர் இந்த விடயங்களை தெளிவாக கூறிவிட்டார்கள். ஆகவே இவர் இப்போது என்ன அவர்கள் கூறிய வார்த்தை இதுதான். நாங்கள் இராணுவ முகாம்களை இடம் மாற்றி நீங்கள் ஹர்த்தால் நடத்தியதன் காரணமாகவோ, இல்லை நீங்கள் ஹர்த்தால் அறிவித்ததன் காரணமாகவோ நாங்கள் முத்துவையன்கட்டு இராணுவ முகாமை மாற்றுவதற்கு தீர்மானித்தோம் என்று அவர்கள் கூறவில்லை. இவர்கள் அதை சாதகமாக, என்றால் வழக்கறிஞர் தானே, இலங்கையிலே பெயர் பெற்ற, இலங்கையினுடைய அரசியலமைப்புக்கே சுழியோடி, அந்த சுனாமிகளே சுழியோடி விடயங்களை கண்டறியக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு சட்டறிஞர் தானே. ஆகவே வார்த்தைகளினால் விளையாடி இருக்கின்றார். உண்மையிலே நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய உறவுகளுக்கு இதை தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்ட உறவுகளுக்கு நிச்சயமாக இது ஞாபகம் இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த ஹர்த்தாலினுடைய முடிவிலே இவர் என்னத்தை சொல்ல போகின்றார்? இவர் இப்படித்தான் சொல்லுவார். ஆனால் ஏற்கனவே முத்தையங்கட்டு இராணுவமாம் எடுக்கப்படுவதாக அவர்கள் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட இவர் பிரித்தானியாவுக்கு தனிப்பட்ட விஜயமாக சென்றதாக கூறிக்கொண்டு அங்கு ஐநா சபை தரப்பினரோடு ரகசியமாக மீண்டும் இந்த சிங்கள அரசாங்கத்தை புனியெடுக்கின்ற சிங்கள அரசாங்கம் என்று இந்த அனுர் அரசாங்கத்தை புனியெடுப்பதல்ல, போர்க்குற்றவாளிகளை புனியெடுக்கின்ற அதைத்தான் இவர் செய்கின்றார். என்றால் அனுர் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு சதி செய்கின்றோம் என்று கூறிவிட்டு மீண்டும் அரசாங்கத்தை புனியெடுப்பதாக யாருமே தவறாக கருதிவிடக்கூடாது. நல் ரணில் அரசாங்கத்தோடு சேர்ந்து புனியெடுத்தது மஹிந்த ராஜபக்சேக்களை. ரணில், மைத்திரி, மின்சார கதிரையிலிருந்து ராஜபக்சேக்களை காப்பாற்றியது நாங்கள் தான் என்று அவர் கூறுகின்றார் என்றால், அவருடைய பொக்கெட்டுக்குள் இருந்த சம்பந்தன் சுமந்திரனை சேர்த்துத்தான் அவர் கூறுகின்றார். ஆகவே ராஜபக்சேக்களை, போர்க்குற்றவாளிகளை, இனப்படுகொலையாளிகளை மின்சார கதிரையிலிருந்து காப்பாற்றியது சாட்சாட் சுமந்திரன், சம்பந்தன் போன்றவர் அவர்கள்தான் என்றால் அவர்களுடைய பங்கு பெற்றுதல் தான் இதில் அடிப்படையாக இருந்தது. அதே பணியை இன்றும் செய்கின்றார். இன்று அனுர் அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கு அல்ல, அனுர் அரசாங்கம் இதிலே பாதுகாக்கப்படுவதன் ஊடாக, அதாவது இந்த ஐநா நெருக்கடியிலிருந்து அது பாதுகாக்கப்படுவதன் ஊடாக தங்களுடைய எஜமானர்களான அவர்களை இத போர்க்குற்ற இனப்படுகொலை விவகாரங்களிலிருந்து பாதுகாக்கின்ற வேலையை தான் இவர் இப்போது செய்துட்டு வந்திருக்கின்றார். அங்கே இவர் சந்திக்கப்பட்ட சில சர்வதேச தரப்பினர் ஊடாக இந்த விடயம் அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது இராணுவ முகாம்கள், குறிப்பாக சர்வதேச நாணய நிதியம் இதிலே பிரதானமாக ஒரு உத்தியோகபூர்வமான கோரிக்கையாக அல்லாமல் உள்ளக கலந்துரையாடலே அழுத்தமான கோரிக்கையாக இந்த இராணுவ படைக்குறைப்பை அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த படைக்குறைப்பை அந்த விடயத்தை கூட பிமல் ரட்நாயக்கா கூறியிருக்கின்றார். அதாவது
ஒரு ஒரு 200 பேர் இருக்கின்ற இராணுவ முகாம்கள் தற்போது 15, 20 இராணுவ வீரர்களாக குறைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று. ஆகவே அந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய படைக்குறைப்பு நடவடிக்கையை நடைமுறைப்படுத்தி, சர்வதேச நாணய நிதியத்தினுடன் தொடர்ந்து இந்த அரசாங்கம் சுமூகமாக பயணிப்பதற்குரிய ஒரு அடிப்படைகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயங்களை எல்லாம் இவர் ஏற்கனவே அறிந்திருக்கின்றார். இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் இப்படியான விடயங்களை, அதாவது ஒன்று இது நடைபெறப் போகின்றது, நாங்கள் செய்ததன் காரணமாகத்தான் இது நடைபெற்றது என்று சொல்லி ஒரு மக்கள் மத்தியிலே தங்களை நிலைநிறுத்துவது. ஒரு தமிழரசு கட்சி தமிழர்களுக்கு விரோதமாக என்றால், தமிழ் தேசிய பேரவையினுடைய பேரிலே அதிலே பல பலகீனங்கள் இருந்தாலும், ஒரு 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 கூட்டாக ஜெனீவாவுக்கான ஒரு அணுகுமுறை மேற்கொள்ளப்பட்ட போது தமிழரசு கட்சி அதிலே தனித்து நின்று செயல்பட்டது. அது தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு 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 இவர்களுடைய ஒரு தனித்தான அரசியல் செயல்பாடாக பார்க்கப்பட்டது. ஆகவே அதை சமன் செய்ய வேண்டி இருக்கின்றது. அதே நேரத்தில் தாங்கள் தான் வடக்கு கிழக்கிலே ஒரு வலிமையான தரப்பாக காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. தாங்கள் சொன்னால் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் முடங்கும், தாங்களான் ஏக பிரதிநிதிகள் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் நிலைநிறுத்த வேண்டியிருக்கிறது என்றால், இப்படியெல்லாம் நடக்கப் போகின்றது. கர்த்தாலை செய்துவிட்டு நாங்கள் ஒரு வெற்றி அறிக்கையிலே இந்த பாருங்கள் நாங்கள் கர்த்தால் செய்தபடியால் பயந்து விட்டார்கள், இராணுவமாக எடுத்து விட்டார்கள், ஆகவே எங்களுடைய கைகள் தான் இருக்கின்றன, நீங்கள் தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்கள், நாங்கள் அவர்களை ஆட்டி படைப்போம் என்ற அடிப்படையிலே அவர்கள் மக்களிடையே கதைகளை பரப்புவதற்கேற்ற வகையில் தான் இந்த நிகழ்ச்சி நிரல், இந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டது. இது தமிழரசு கட்சியினுடைய அரசியல் சார்ந்து. இதுக்கு அங்காலே தான் நாங்கள் ஏற்கனவே கூறிய விடயம், இவ்வாறு இராணுவ வெளியேற்றம் தொடர்பாக இவர்கள் ஹர்த்தாலை நடத்துகின்ற போது தெற்கிலங்கையிலே அது ஒரு இனவாத தரப்பினரை மீண்டும் தூண்டி விடுவதற்கான, துளிர் விடுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்றால், இன்றும் சிங்கள தேசத்திலே நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு என்கின்ற விடயம் ஒரு உயிரூட்டமான விடயமாக இருக்கின்றது. மீண்டும் புலிப்பூச்சாண்டி என்பது ஒரு உயிரூட்டக்கூடிய விடயமாக இருக்கின்றது. அதைத்தான் சரத் பொன்சேகா அந்த விடயத்தை மேற்கோள் காட்டி கூறியிருந்தார். வடக்கு மக்கள் இப்போதும் புலிகளுடைய மனநிலை இருக்கின்றார்கள், ஆகவே இப்போது படைக்குறைப்பு என்பது மிக தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து என்று சொல்லி, இப்படியாக வெளித்தெரியாமல் இன்று அங்கே பல விடயங்கள் அங்கே உள்ளுக்கு நடந்தா பாருங்கள். வடக்கிலே இந்த மாற்றம் என்ற ஒரு அரசாங்கத்தை கொண்டு வந்தோம். அவர்கள் இராணுவத்தையே காட்டிக் கொடுக்கின்றார்கள், சர்வதேசத்திலே காட்டிக் கொடுக்க போகின்றார்கள். இந்த வடக்கு கிழக்கிலிருந்து இராணுவ முகாம்களை அகற்றி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஒரு ஹர்த்தால் நடைபெறுகின்ற தமிழர்களுடைய சொல்லுக்கு ஆடுகின்ற அரசாங்கமாக இது இருக்கின்றது. இப்படியே விட்டோமாக இருந்தால் இவர்கள் நாட்டை பிரித்து கொடுத்து விடுவார்கள் என்று அவர்கள் அங்கே ஒரு இனவாத ரீதியான ஒரு பரப்புரைகளை மேற்கொண்டு மீண்டும் தங்களை எப்படி 2015 மண்கவ்வியவர்கள் 2019 மீண்டும் எழுந்து வந்தார்களோ, அதே போன்று மீண்டும் இனவாதத்தை துணை கலைத்துக் கொண்டு அந்த தரப்பினர் மீண்டும் அரியணை ஏறுவதற்கான ஒரு அடித்தளமாகத்தான் இந்த ஹர்த்தால் அமைந்திருக்கின்றது என்பதுதான் இதனுடைய மறைமுக செய்தி. ஒன்று, தமிழரசு கட்சியை இவ்வாறு அரசியல் ரீதியாக தங்களை நிலைநிறுத்த முற்படுவது, மற்றது தெற்கிலங்கையினுடைய மற்றும் தெற்கிலங்கை பின்னால் இருக்கின்ற புறசக்திகளுடைய நிகழ்ச்சி நிரலை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு திட்டம். ஆகவே இந்த ஒன்று நேரடி காரணம், ஒன்று மறைமுக காரணம். இந்த 2 விடயங்களுக்காகத்தான் இந்த ஹர்த்தால் முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே சுமந்திரன் அவர்கள் கூறிய விடயம் என்பது பச்சை பொய். அங்கே கூறப்பட்ட விடயம் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விடயம், நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது இதற்கு முன்னரே அவர்கள் கூறிவிட்டார்கள். ஆகவே இது மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக மக்களை இன்று தமிழரசு கட்சியினுடைய ஒரு தீவிர ஆதரவாளர்கள் கூட இது இராணுவம் அடித்துக் கொண்டது தானே, இராணுவத்துக்கு என்னென்ன அந்த அதிகாரம் இருக்கு ஒரு அடித்து கொள்றதுக்கு, இராணுவம் அடித்து கொண்டதுக்காக நீங்கள் ஒரு கடையை பூட்டுறதுல என்ன பிரச்சனை என்று சொல்லி கதைக்கிற அளவுக்கு என்னடா அவைகளுக்கு விஷயம் தெரியாது. அப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே அதுவல்ல காரணம். நீரில் மூழ்கித்தான், அதாவது அந்த குளத்தில் அவர் பாய்ந்திருக்கின்றார். அவர் குளத்திலே 4 அதுக்கு சாட்சியம் இருக்கின்றது. அதுதான் முதல் வாக்குமூலமே, அந்த சம்பவத்தினுடைய முதல் வாக்குமூலமே. அந்த தப்பிய 4 பேரும் குளத்திலே பாய்ந்திருக்கின்றார். ஒருவர் தனக்கு நீச்சல் தெரியாது என்று கூறியிருக்கின்றார். இதெல்லாம் வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது எப்படி இப்ப இந்த குளத்திலே குதித்தவரை இவர்கள் சுழியோடு சென்று குளத்துக்குள்ளே வைத்து இவர்கள் படுகொலை செய்தார்களா? இல்லை. ஆகவே அங்கே நடைபெற்ற விடயம் என்பது வேறு விடயம். இந்த விடயங்களை எல்லாம் வைத்து இவர்கள் தங்களுடைய விடயங்களை இவர்கள் சாதிக்க முற்பட்டிருக்கின்றார்கள். மக்கள் ஓரளவு இந்த விடயங்களை சமூக வலைத்தளங்கள் மற்றும் பல்வேறு தளங்களின் ஊடாக அவர்கள் இப்படியான விடயங்களை எல்லாம் உடனுக்குடன் அறிந்து அவர்கள் ஓரளவு தெளிவடைந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் அந்த தமிழரசு கட்சியினருடைய மயக்கம் இன்னும் ஒரு தெளியாத நிலைமை இருக்கின்றது. அந்த மயக்கத்திலே அவர்களை வைத்திருப்பதற்கு தான் சுமந்திரன் அவர்களுடைய இந்த அறிக்கைகள், இந்த வெற்றி அறிவிப்புகள் பயன்பெறும். ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கணும் ஆரம்பத்திலே, இந்த ஒரு திரைப்படத்திலே வடிவேல் அவர்கள் மிக மோசமான தோல்வியை சந்தித்ததற்கு பிற்பாடு கடையிலே சென்று ஒரு வெற்றி கோப்பையை வாங்கி
அதை 10 பேர் தன்னை கோஷம் போட வைத்துக்கொண்டு, அதை தூக்கி காட்டிக்கொண்டு, தான் ஏதோ அந்த போட்டியிலே வெற்றி பெற்றதாக காண்பித்து, ஊருக்குள்ளே பவனி வந்ததை போன்றுதான் இவர்களுடைய செயல்பாடு இருக்கும் என்பதை நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம். ஆகவே இதுதான் இப்ப ஒரு ஒரு விடயத்தினுடைய ஒரு சரியான ஒரு விடயத்தை நாங்கள் ஒரு அரசியல் ஆய்வு கண்ணோட்டத்திலே நாங்கள் அந்த விடயங்களை பார்க்கின்ற போது, ஒரு தீர்க்க தரிசனமாக அதனுடைய செல்நெறியை நாங்கள் அவதானிக்கின்ற போது, இந்த விடயங்கள் எல்லாம் புலப்படும். ஆகவே இந்த இந்த தூண்டலுக்கேற்ற துலங்கல் எது, துலங்கலுக்கேற்ற தூண்டல் எவ்வாறு இருக்கும் என்பதையெல்லாம் நாங்கள் அவதானித்துத்தான், இது எதற்காக அவசர கோலத்திலே இது முன்னெடுக்கப்படுகின்றது என்கின்ற விடயங்களை அலசி ஆராய்ந்த போதுதான், இந்த விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதைத்தான் நாங்கள் முன்கூட்டியே கூறினோம். இன்று அது நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே இன்று அதை அவர்களே நிரூபித்திருக்கின்றார்கள். இது நாங்கள் சொன்னது உண்மை. அவர்கள் தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காகத்தான் இதை கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இது சுமந்திரன் அவர்கள் தாங்கள் போராட்டம் நடத்தியதனால் அனுரகுமார திசாநாயக்கன் நடுக்கம் அடைந்து காய்ச்சலில் இருக்கின்றார், இல்லை நாங்கள் போராட்டம் நடத்தியதான் முத்தையங்கட்டு இராணுவமாக மாற்றப்படுகின்றது என்பதாக கூறியதெல்லாம் பச்சை பொய். எனக்கு தெரியாது. எங்களுடைய வானொலி நேயர்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் வானொலி நேயர்கள் நிச்சயமாக இந்த விடயங்களை தெளிவாக கேட்பார்கள். அவர்களுக்கு தெரியும் நீங்கள் கடந்த வாரம் எப்படி இந்த விடயத்தை ஊகித்து கூறினீர்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் சில வேளைகளில் இந்த யூடியூபில் பார்ப்பவர்கள் அங்கே இங்கே பார்ப்பவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். தயவு செய்து இராமேந்திரன் கூறியதை கடந்த வாரம் என்ன கூறினார், எப்படி இதை கையாளப் போகிறார் என்று அப்பொழுதே ஊகித்து கூறியதை நீங்கள் நிச்சயமாக கேட்டுத்தான் ஆக வேண்டும். எனவே யூடியூபில் அந்த பதிவுகள் நிச்சயம் இருக்கின்றது, அதை அந்த கேளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இருந்தாலும் இராமேந்திரன், இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த இறந்தது தொடர்பாக பிறகு அதை மாற்றி இல்லை இராணுவத்தினரை வெளியேற்றுவதற்கான போராட்டம் என்று ஒரு குழப்பகரமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தினாலும் கூட அரசியல் பேதங்களை கடந்து இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு போராட்ட கோரிக்கையை விடுக்கும் பொழுது மற்ற கட்சிகள் ஆதரவு வழங்கியிருக்கலாம் தானே. பகுதி நேர கடை அடைப்பு தானே, அதுக்கு ஆதரவு வழங்கியிருக்கலாம் தானே. ஏன் ஆதரவு வழங்க தவறினார்கள்? தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற ஸ்ரீதரன் போன்றவர்களே இந்த கதவடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவாக அவர்கள் வெளிப்படையாக இந்த ஒரு அறிக்கைகளையோ ஒரு எந்த நடவடிக்கைகளோ மேற்கொள்ளவில்லை. ஏனால் தமிழரசு கட்சிக்குள்ளேயே எதேச்சதிகாரமாக எடுக்கப்பட்ட முடிவு. தமிழரசு கட்சிக்குள் கலந்துரையாடப்படவில்லை. ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் அந்த ஒரு பூச்சாண்டி காட்டுவதற்காக அந்த அரசியலமைப்பு பேரவை அரசியலமைப்பு அந்த தீர்வு திட்டம் தொடர்பாக நினைக்கிறேன் 7 பேர் கொண்ட ஒரு குழு ஒன்றை அவர்கள் சுமந்திரன் அவர்கள் அமைத்திருக்கிறார். அது அவர் ஒரு மிக்சர் பேக்கெட்டை உடைத்து விட்டு கொடுத்து விட்டால் அவர்கள் தங்களோட வாட்டிலே சப்பி கொண்டிருப்பார்கள். இவர்கள் தங்களுடைய வேலைகள் அறிக்கைகளை பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு குழுவாகத்தான் அது இருக்கும். அது ஜனநாயக முறைப்படி அந்த கட்சியிலே ஒரு எல்லோருமாக ஏற்றுக்கொண்ட ஒரு தரப்பாக அது இருக்காது. அப்படி இருக்கின்ற போது இப்ப கட்சியிலே ஸ்ரீதரன் ஒரு ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவர். அது நீதிமன்றத்தினூடாக அது எவ்வாறு பலவந்தமாக பறிக்கப்பட்டது, அவர் எவ்வாறு ஒரு பல்லு புடுக்கப்பட்ட பாம்பாக அங்கே முடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும். கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் அரியநேந்திரன், ஸ்ரீநேசன், ஜோகேஸ்வரன் போன்ற மூத்தவர்கள் எல்லாருமே எப்படி அடக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும். அங்கே சாணக்கியன் என்கின்ற ஒரு சுமந்திரன் அவர்களுடைய ஒரு ஒரு கையாளாக செயல்படக்கூடிய ஒருவரை வைத்துக்கொண்டு எப்படி மூத்தவர்கள் அங்கே அவமரியாதைப்படுத்தப்பட்டு அடக்கி ஆளப்படுகின்றார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த முடியும். ஆகவே தமிழரசு கட்சிக்குள் அவ்வாறு ஒரு பாரம்பரியமாக ஒரு தமிழரசு கட்சியிலே இருக்கக்கூடிய தரப்பினர் எல்லாரும் கலந்துரையாடி குறைந்தபட்சம் ஒரு முத்தையங்கட்டு விவகாரம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த விவகாரத்தை நாங்கள் இது ஒரு உணர்வுபூர்வமான விடயமாக இருக்கின்றது. இதை வைத்துக்கொண்டு ஒரு ஹர்த்தால் ஒன்றை நாங்கள் அழைப்பு விடுத்து அதன் மூலமாக இராணுவ வெளியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை நாங்கள் வலியுறுத்தி நாங்கள் ஒரு போராட்டத்தை செய்ய முடியும் என்பதாக ஆலோசித்திருக்கிறோம். நான் மாவை சேனாதிராஜா அவர்களுடைய ஆளுமை தொடர்பாக நாங்கள் பல விடயங்கள் பல நிகழ்ச்சிகள் நாங்கள் கூறினாலும் இந்த ஒரு விடயத்திலே மாவை சேனாதிராஜா அவர்களுடைய வெற்றிடம் இப்போது உணரப்படுகின்றது. அவர் இருந்திருந்தால் நிச்சயமாக CVK சிவஞானம் அவர்களுடைய இடத்திலே மாவை சேனாதிராஜா அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக இது நீங்கள் கூறியதை போன்று எல்லோருடைய பங்களிப்புடனும் இது ஒரு முழுமையான வெற்றி பெற்ற ஒரு கதவடைப்பு போராட்டமாக இது நடைபெற்றிருக்கும். ஆனால் அவர் ஒருபோதுமே தமிழரசு கட்சி என்கின்ற அந்த நிகழ்ச்சி நிரலை தமிழர் தேசத்தினுடைய விவகாரத்தோடு ஒருபோதுமே முடிச்சு போட்டவர்கள் கிடையாது. அதுவும் இப்படியான ஒரு விடயத்திலே ஒரு மற்றவர்களோடு மிக நெகிழ்வுத்தன்மையோடு உரையாடக்கூடியவராகவும் ஏனையவர்களை அரவணைத்து போவதிலே ஒரு 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 அரசியல் ஒரு பண்புள்ளவராகவும் மாவை சேனாதிராஜா அவர்கள் திகழ்ந்து வந்தார். அவர் இன்று இருந்திருந்தால் தமிழரசு கட்சியிலே ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்திலோ இல்லை அதை ஒரு ஒரு செயல்படுத்தக்கூடிய நிலையில அவர் இருந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் கூறியவுடன் நடைபெற்றிருக்கும். ஆனால் இன்று அந்த கதவடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதிலே ஒரு
இப்ப நாங்கள் ஏற்கனவே தொடக்கத்திலே கூறியதைப் போன்று முற்றுமுழுதாக ஒரு தமிழரசு கட்சியினுடைய ஒரு கதவடைப்பாக நடைபெற்றது. அதையும் கடந்து ஒரு இளமறைகாயாக ஒரு அவர்கள் இந்த ஹர்த்தால் ஒரு பொதுவாகவே இது ஒரு கதவடைப்பு போராட்டம் என்று சொன்னால் இந்த போராட்டம் நடைபெறும், ஆகவே இதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஒரு கணிசமான தரப்பினர் அதுக்கான ஒத்துழைப்பை வழங்கி இருப்பார்கள். அப்படி ஒத்துழைப்பு வழங்கியவர்களை கூட நன்றியோடு நினைவு கூறாது மிகவும் ஒரு ஒரு கர்வத்தோடு ஆணவத்தோடு தமிழரசு கட்சி நடத்திய ஹர்த்தால் மாபெரும் வெற்றி பெற்றது. அப்ப உங்களுடைய மனங்களிலே மாற்றம் இல்லை. அழைப்பு விடுக்கின்ற போதும் மாற்றம் இல்லை, அதற்கு பின்னரான அறிக்கை விடுகின்ற போதும் உங்களுடைய மனமாற்றம் இல்லை. அவ எப்படி மற்றவர்கள், இது அரசியல், எல்லோருக்குமே வெளிப்படையாக தெரிந்த விடயம் தமிழரசு கட்சி தன்னுடைய அரசியலுக்காக செய்கின்றது என்று. தமிழரசு கட்சியினுடைய அரசியலை வளப்படுத்துவதற்காக அவர்களுடைய அரசியல் எதிரிகளாக இல்லை அரசியல் எதிராளிகளாக இருப்பவர்கள் எப்படி அதற்கு வழி சேர்க்க முடியும்? சரி, ராணுவ வெளியேற்றம் என்கின்ற கோரிக்கை நியாயமானதா? அதற்கு ஒரு கதவடைப்பு போராட்டத்தை செய்தால் அதை நீங்கள் எவ்வாறு முன்கொண்டு செல்ல போகின்றீர்கள்? இந்த ராணுவ வெளியேற்றத்தை கோருகின்ற தரப்பு ராணுவத்தோட போல நெருக்கமாக இருக்கின்றது. இப்போது அவர்கள் இருந்தாலும் சில வருடங்களுக்கு முன்னர் இன்றும் இணையதளத்திலே நீங்கள் எம்ஏ சுமந்திரன் என்று கூகுளில் தேடி பாருங்கள், விசேட அதிரடிப்படையோடு விளம்பரக்கூடிய புகைப்படங்கள்லாம் அத்தனை நிறைந்து கொட்டி கிடக்கும். அப்போது அங்கே போனது ராணுவ வெளியேற, அப்போது தெரியாத ராணுவம் இங்கே இருக்கின்றது, ராணுவத்துக்கு மத்தியில் தான் மக்கள் இங்கே வாழ்கின்றார்கள், ராணுவ பிரசன்னத்துக்கு மத்தியில் தான் வாழ்கின்றார்கள், எந்த நேரமும் ராணுவத்தால் அபகரிக்கப்படும், ராணுவம் இந்த நேரமுமே ஒரு மக்களை வேட்டையாடக்கூடிய நிலைமையில் இருக்கின்றது, அப்போதெல்லாம் தெரியாதா? இப்போது மட்டும் தெரிகின்றது என்று சொன்னால் எல்லோருக்குமே தெரியும் இது வெளிப்படையாக ஒரு அரசியல் காரணத்துக்காக செய்கின்றது என்று. இந்த விடயம் இன்று அவர்கள் எப்படி வெளிப்படுத்துகின்றார்கள்? தமிழரசு கட்சியினுடைய கதவடைப்பு போராட்டம் வெற்றி, இது அந்த ராணுவ வெளியேற்றத்துக்காக முன்னெடுக்கப்பட்ட ஹர்த்தால் வெற்றி என்றோ இல்லை தமிழர்களுடைய ஒரு கோரிக்கைக்காக முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் வெற்றி என்றோ அவர்கள் அறிவிப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அப்படி ஒரு அரசியல் அறுவடைக்காக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் எப்படி நாங்கள் எதிர்பார்க்க முடியும்? அதிலே ஏற்கனவே நாங்கள் முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி ஒரு மக்களுடைய ஒரு 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 மிக பிரதானமான ஒரு விடயம் இன்று மடு பெருநாள் நல்லூர் பெருந்திருவிழா இப்படியான விடயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 3ஆம் தவணை கல்வி பாடசாலை நடவடிக்கை விடுமுறைகள் விட்டு அவர்கள் ஆரம்பிக்க போகின்றார்கள். இப்படியான பல விடயங்களை எல்லாம் அனுமானிக்க முடியாதவர்களாக மக்களுடைய அன்றாட வாழ்வியலோடு கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களோடு ஒன்றித்து பயணிக்காமல் ஏறுநாள்கால் ரங்கினாக்கார் என்கின்ற மேட்டுக்குடித்தனமான மனநிலையிலே சிங்கள, அதாவது கொழும்பு பதிவிடமாக கொண்டு இறக்குமதி தலைவர்களால் இப்படித்தான் சிந்திக்க முடியும். எங்களுடைய சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டாது. எங்களுடைய மக்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் வாழ்வியலையும் புரிந்து கொண்டவர்களாக இருந்தால் அந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்ற போதே அதனுடைய பிரதிபலிப்பு இருந்திருக்கும். இது இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர்கள் தானே. ஏறுநாள்கார் ரங்கினாக்கார் என்று திரிபவர்கள், மக்களுக்கு முன்னாலே ஒரு வேஷத்தை போட்டுவிட்டு அங்கே அதிகார வர்க்கத்தோடு கூடிக்குள்ளாகுபவர்கள், அவர்களால் எப்படி எங்களுடைய வலிகளையும் வேதனைகளும் இந்த விடயங்களை எல்லாம் அவர்களால் உணர முடியும்? ஆகவே இதெல்லாம் பல இந்த பக்கத்தினுடைய பலகீனமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது அரசியலை விடுவோம். ஒரு சிவில் சமூகம், யாழ் பல்கலைக்கழகம் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு உயிர் நாடி, ஒரு தமிழ் தேசியத்தை இன்றும் ஒரு தாங்கு தூணாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு 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 உங்களுடைய ஒரு 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 பின்புலம் என்பால் அதுதான் எங்களுடைய போராட்டத்தினுடைய. இன்று அவர்களே இதை நிராகரிக்கின்றனர். யாழ் பல்கலைக்கழகத்துக்குள்ளும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்துக்குள்ளும் பல்வேறு அரசியல் இருக்கின்றது. அதனுடைய தலைவர் ஒரு கட்சியினுடைய அபிமானியாக இருப்பார், செயலாளர் இன்னொரு கட்சியினுடைய அபிமானியாக இருப்பார், பொருளாளர் இன்னொரு கட்சியினுடைய அபிமானியாக இருப்பார், இல்லை அந்த நிர்வாகத்தில் இருப்பவர்கள் இன்னும் தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு கட்சிகளை பிரதித்துவப்படுத்துபவர்களாக கூட இருப்பார்கள், இல்லை அவர்களுடைய ஏதாவது ஒரு அபிமானம் பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் கடந்த காலங்களில் இன்று நேற்று அல்ல, ஒவ்வொரு காலங்களிலும் அது அன்று. ஆனால் அதையெல்லாம் கடந்து யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், யாழ் பல்கலைக்கழகத்துக்கு இருக்கின்ற தமிழ் தேசிய கடமையை அவர்கள் உணர்ந்து அதன் பிரகாரம்தான் ஒட்டுமொத்தமாக முடிவெடுப்பார்கள். எனக்கு தெரிந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற போராட்டங்களின் போதெல்லாம் ஒரு எங்களுடைய தமிழ் தேசத்துக்கு எதிரான கட்சிகளினுடைய ஒரு நேரடி ஆதரவாளராக இருப்பவர்கள் கூட அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்களில் இருந்த போது கூட தமிழ் தேசியம் சார்ந்துதான் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் செயல்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது அவர்கள் கூட இதை நிராகரித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க ஒரு கட்சி அரசியலுக்காக முன்னெடுக்கப்பட்ட விடயம். ஆகவே நாங்கள் அந்த ஒரு விடயத்துக்காகத்தன்னும் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நாங்கள் மக்கள் மீதோ இல்லை
சிவில் அமைப்புகள் மீதோ இல்லை ஏனைய அரசியல் கட்சிகள் மீதோ நாங்கள் குற்றம் சாட்டிவிட முடியாது. அந்த அளவுக்கு இது முழுக்க முழுக்க அரசியல் சாயம் பூசப்பட்டது என்பது பட்டவர்த்தனமான விடயம் என்பதனால் நாங்கள் அதை எதிர்பார்ப்பதே தவறு என்று நான் கருதுகின்றேன். நீங்கள் கூறுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது இந்த கடை அடைப்பு தோல்வி நிச்சயமாக தமிழரசுக் கட்சியினுடைய அந்த தன்னிச்சையான செயல்பாடு இல்லாதது போல்தான் தமிழரசுக் கட்சியில் இருப்பவர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், சாணக்கியன் அவரும் தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார். ஆனால் இந்த கடை அடைப்பு தொடர்பாக என்பிபி அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சிக்கு ஆதரவானவர்கள் தான் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கக்கூடாது என்று வலியுறுத்தியதனால்தான் இந்த தோல்வி வந்தது என்று என்பிபி மீது இப்பொழுது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இது தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மையிலே என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவர்கள் இப்போது அந்த ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணல் என்பதை போன்றுதான் இந்த விடயங்கள் இருக்கின்றது. முதலிலே இப்போ நான் பல்கலைக்கழகத்துக்கு கூறிய விடயம்தான் இதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். என்னால் ஒரு தமிழ் தேசியம் என்று வருகின்ற போது ஒரு சிங்கள கட்சியாக இருந்தால் கூட, இல்லை தமிழர் விரோத நிலைப்பாட்டில் இருப்பவர்களாக இருந்தால் கூட, அதற்கு விரோதமாக செயல்பட்டால் தமிழர் தாயகத்திலே தங்களுடைய இருப்பை தக்க வைக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே அதை கடந்து எவருமே ஒரு தனிப்பட்ட அரசியலுக்காக இதை எதிர்க்கக்கூடிய நிலைமை இல்லை. இது முழுக்க முழுக்க இது தமிழரசு கட்சியினுடைய ஒரு பின்னடைவு, ஒரு தோல்வியாகத்தான் நாங்கள் இதை பார்க்க முடியும். அவர்களுடைய அணுகுமுறை, நீங்கள் சுமந்திரனர்கள் வவுனியா வர்த்தக சங்கத்திலே சென்று கதைத்தார், கிளிநொச்சியிலே சென்று சாதைத்தார், ஏனைய இடங்களிலே சென்று கதைக்கவில்லை. அவை நீங்கள் இப்போ 2 இடங்கள்லையுமே பிரதானமாக போனதுக்கான காரணம் என்ன? நீங்கள் வர்த்தக சங்கத்தை தேடி கதைத்தவர்கள் இந்த ஹர்த்தாலை இதற்காகத்தனும் ஆதரித்திருக்கலாம் என்று சொல்கின்ற தரப்பினரை நீங்கள் அணுகவில்லை. இப்போ இவர்களுடைய வாதத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காத அந்த வர்த்தக சமூகங்கள் மற்றும் பொது அமைப்புகளிலே தலைமை பொறுப்பிலே என்பிபி சார்பானவர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்காகத்தான் அவர்கள் தமிழரசு கட்சியை எதிர்க்க வேண்டும் என்கின்ற காரணத்துக்காக அவர்கள் ஒத்துழைக்காமல் மறுத்தார்கள் என்ற ஒரு விடயத்தை இவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் அவர்களை கூட தமிழ் தேசியத்தின்பால் முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய அணுகுமுறை இருக்கவில்லை. அப்படி இருந்திருந்தால் இன்று நிலைமை வேறு விதமாக இருந்திருக்கும். இப்போது வரை நீங்கள் ஒரு தமிழரசு கட்சி என்று நீங்கள் முடிவெடுக்கின்ற போது மற்ற கட்சிகள், மற்ற தரப்புகள் அவர்கள் தங்களுடைய அரசியலை தானே அவர்கள் பார்ப்பார்கள். ஆகவே இதிலே இந்த ஹர்த்தால் போராட்டம், அதாவது கதவடைப்பு போராட்டம் தமிழர் தாயகத்தினுடைய இல்லை ஒரு மறைமுகமாக ஒரு செய்தியும் இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு புலி நீக்க அரசியலை சுமந்திரன் அவர்கள் முன்னெடுத்து இன்று எவ்வாறான நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள். தமிழர்களுடைய முகமாகவும் முகவரியாகவும் இருந்த அந்த விடுதலை புலிகள் என்கின்ற அந்த விடயத்தை ஒரு களங்கப்படுத்துகின்ற நிலைப்பாட்டை அவர் செய்தார். தமிழ் தேசிய அரசியல் இருந்த அந்த புலி நீக்கம், அந்த புலிகளுடைய போராட்ட அந்த விடயங்களை மெல்ல மெல்ல இல்லாமல் செய்து முற்றுமுழுதான ஒரு சாக்கடை அரசியலை நோக்கி நகர்த்தினார். தமிழீழ விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை இல்லாமல் செய்தார். இப்போது இருக்கின்ற அவங்களுடைய போராட்ட வடிவம் ஒரு தேசமாக திரட்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு போராட்ட வடிவமாக இந்த ஹர்த்தால் கதவடைப்பு போராட்டத்தையும் ஒரு தோல்விகரமான ஒரு போராட்ட வடிவமாக இன்று கொண்டு நிறுவி இருக்கின்றார். இதெல்லாம் நாங்கள் கூர்ந்து அவருடைய அந்த கடந்த கால செயல்பாடுகளை பார்த்தோமாக இருந்தால், தமிழ் தேசியத்தினுடைய வீழ்ச்சி நிலையை நோக்கி நாங்கள் அந்த வரைபடத்தை வழியாக உன்னிப்பாக அவதானித்தோமாக இருந்தால் அதிலே இவர் எவ்வளவு தூரம் பங்களிப்பு செய்திருக்கின்றார். நாங்கள் குறிப்பிட்ட புலி நீக்க அரசியல், தமிழ் தேசிய வீழ்ச்சி, தமிழ் தேசிய ஒற்றுமையினுடைய சிதைவு, அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற அந்த எங்களுடைய அரசியல் பேர் இயக்கம் சிதைவுற்றது. இன்று தமிழ் தேசியம் ஒரு பல்வேறு அணிகளாகவும் குழுக்களாகவும் கட்சிகளுக்குள்ளே பல அணிகளாகவும் சிதைவுற்று இருக்கின்றது. தமிழர் அரசியலுடைய ஒரு ஆதி அந்தமாக இருக்கின்ற தமிழரசு கட்சி இன்று தமிழர்களால் வெறுத்தொடுக்கப்படுகின்ற நிலைமை. இப்படியான விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது இந்த ஹர்த்தால் கதவடைப்பு போராட்டம் ஒரு தோல்வியடைந்த விடயமாக இன்று ஒரு புதிய ஒரு முனையொன்றை அவர் திறந்து வைத்திருக்கின்றார். அவை தமிழர்களை இனி எந்த ஒரு வடிவத்திலுமே தலை நிமிர முடியாத அளவுக்கு ஒரு படு மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ள வேண்டும் என்கின்ற மறைமுக நிகழ்ச்சி நிரலை அவர் அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார். அது கடைசியாக இப்போது இது இந்த தேர்தல்களிலே நடைபெற்ற விடயங்களை எல்லாம் பார்த்து வந்தோம். இன்று இந்த இடத்திலே வந்து நிற்கின்றது. அப்ப இனிமேல் ஒரு ஹர்த்தால் போராட்டத்தை, கதவடைப்பு போராட்டத்தை ஒரு தரப்பு முன்னெடுக்கின்ற போது அவர்களுக்குள்ளேயே ஒரு தயக்கம் இருக்கும். ஏற்கனவே தமிழரசு கட்சி ஒரு ஹர்த்தால் போராட்டத்தை செய்து மூக்குடை விட்டு விட்டது. நாங்கள் இதை கையில் எடுத்தால் வெற்றி வரும். மக்கள் மத்தியிலும்
இது போன முறை இப்படித்தான் ஹர்த்தால் என்றார்கள், ஒரு இயல்பு நிலைமை இருந்தது. இதற்கும் ஆதரவு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. நாங்கள் வழமை போன்று நாங்கள் எங்களுடைய வேலைகளை பார்ப்போம் என்று மக்கள் தாங்களாக ஒரு முடிவெடுக்கக்கூடும். ஆகவே இந்த ஹர்த்தால் போராட்டம், கதவடைப்பு போராட்டத்தை இவர்கள் அவ்வாறு கையாண்டு அதையும் ஒரு தோல்வியுற்ற வடிவமாக, அதாவது ஏற்கனவே சொல்லிவிட்டார், நாங்கள் தோல்வியுற்ற இனம் என்று சொல்லித்தான் எங்களை இந்த நிலைமையை கொண்டு வந்தார்கள். நாங்கள் தோல்வியுற்ற இனம், நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறோம். அழிவென்பது வீழ்ந்து கிடப்பது தவறு இல்லை, மீண்டும் எழுந்திருக்காமல் வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு. அப்படி நாங்கள் ஒன்றும் தோற்று போனவர்கள் அல்ல, நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அதற்காக நாங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று அல்ல. சம்பந்தன் சுமந்தன் தரப்பு அதைத்தான் போதித்தோம். நாங்கள் தோற்று போன தரப்பு அவர்கள் சார்ந்த சில புத்திஜீவிகளும் கருத்து உருவாக்கிலும் அதைத்தான் கூறினார்கள். நாங்கள் தோற்று போன தரப்பு எங்களால் இதற்கு மேல் எதுவுமே செய்ய முடியாது, நாங்கள் இதைத்தான் கேட்க முடியும், தருவதைத்தான் பெற முடியும் என்ற அடிப்படையில் தான் மக்களை வழிநடத்தினார்கள். இப்போது எல்லா விடயங்களையுமே ஒரு தோற்று போன வடிவமாக கொண்டு வந்து நிறுத்தி இப்போது எங்களுடைய போராட்ட வடிவத்தையும் அதாவது ஒரு அறவழியிலே இந்த முன்னெடுக்கப்படுகின்ற கதவடைப்பு போராட்டத்தையும் ஒரு தோற்று போன வடிவமாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள். இப்போது அவர்கள் சாக்கு போக்கு சொல்கின்றார்கள். தாங்கள் என்னால் எல்லோருமே இப்போ சமூக வலைத்தளங்கள் உள்ளிட்ட விடயங்கள் எல்லாவற்றிலுமே இந்த விடயம் ஒரு தோல்வி அடைந்த போராட்டமாக முன்னெடுக்கப்படுகின்ற போது இப்போ தங்களுக்கான நியாயத்தை தேடுகின்றார்கள். இந்த நியாயம் தேடுகின்ற விடயத்தை போராட்டம் அறிவித்த போதோ இல்லை அதை நடைமுறைப்படுத்த எத்தனித்த போதோ சிந்தித்திருந்தால் நிச்சயமாக இந்த போராட்டம் ஒரு தேசமாக மக்கள் முன்னெடுக்கின்ற போராட்டமாக மாறி இருக்கும். ஆகவே தமிழரசு கட்சி சுமந்திரன் தரப்பு எதிர்ச்சி அதிகாரமாக தாங்கள் நினைத்த விடயத்தை செய்ய வேண்டும் என்று செய்தார்கள். இதிலே அவர் சுமந்திரனுக்கு தோல்வி என்று நாங்கள் ஒருபோதுமே நான் கூற மாட்டேன். ஏன்னா நாங்கள் இப்போ இதுவரை அலசி ஆராய்ந்த அத்தனை விடயங்களும் அவருடைய அறிதலுக்கு உட்பட்டு புரிதலுக்கு உட்பட்டு நடைபெற்றது. இந்த கதவடைப்பு போராட்டத்தையும் ஒரு தோல்வியடைந்த போராட்ட வடிவமாக மாற்ற வேண்டும் என்ற நிகழ்ச்சி நிரலும் அவர்களுக்கு இருக்கின்றது. அவரை பொறுத்தவரையில் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். தமிழ் தேசியத்தை சிதைக்க வேண்டும், தமிழர்களுடைய ஒரு அரசியல் தலைமைத்துவத்தை இல்லாமல் செய்ய வேண்டும், ஏக பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் செய்ய வேண்டும், பல குழுக்களை ஏற்படுத்த வேண்டும், பல பிரிவுகளை ஏற்படுத்த வேண்டும், அதுக்குள்ளே தேசிய கட்சிகள் இங்கே தலையெடுப்பதற்கான ஒரு இடைவெளியை உருவாக்க வேண்டும், தமிழர்களுடைய போராட்ட வடிவத்தை நாங்கள் பலகீனப்படுத்த வேண்டும். இதெல்லாம் அவர்கள் மறைமுகமாக இலக்காக வைத்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் உள்ளார்ந்தமாக அவர் அதை ரசிப்பார். வெற்றி வெற்றி என்று அவர் கூறுவதிலே அந்த உள்ளுக்கு இருக்கின்ற காரணங்கள் அவருக்கு தெரியும். ஆனால் வெளியே சொல்கின்ற காரணம் என்பது வேறு. ஆகவே இந்த என்பிபி அரசாங்கத்தின் மீது இவர்களுடைய குற்றச்சாட்டு என்பது இதைத்தான் சொல்ல, அதாவது ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணல் என்பதை போன்ற ஒன்றாகத்தான் நாங்கள் இதை பார்க்க முடியும். இருந்தாலும் கூட இராமேந்திரன், உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தலில் தமிழரசு கட்சி தமிழர் தாயகத்தில் ஒரு பலமான கட்சியாக, அதிக கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கின்றது. கதவடைப்பு இந்த போராட்டங்கள் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது மக்கள் இதற்கு ஒத்துழைப்பு வழங்காதது தமிழரசு கட்சி மக்களை விட்டு விலகி இருக்கிறதா அல்லது மக்கள் தமிழரசு கட்சியை விட்டு விலகி செல்கிறார்களா? உண்மையில நான் சற்று முன்னர் கூறிய அந்த விடயத்திலே அதற்கான பதிலும் இருக்கின்றது. அதாவது தமிழரசு கட்சி முற்றுமுழுதாகவே ஒரு தமிழர்களால் ஒரு வெறுத்தொதுக்கப்படுகின்ற அளவுக்கு அதை கொண்டு வந்து நிறுத்திவிட்டேன். சுமந்திரன் அவர்களுடைய பிரதான நிகழ்ச்சி நிரலே அதுதான். ஒன்று, எங்களுடைய கூட்டு தலைமைத்துவத்தை இல்லாமல் செய்தது, எங்களுடைய அரசியல் பேரியக்கத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பை இல்லாமல் செய்தது, கடைசியாக தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கு முகமாக இருக்கின்ற தமிழரசு கட்சியை இல்லாமல் செய்வது. இந்த தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வாக்கு வங்கி தேய்வடைந்து மக்கள் பிரதிநிதித்துவம் குறைவடைந்து கடைசியாக தமிழரசு கட்சியே ஒரு தமிழர் தாயகத்திலே தமிழர்களால் வெறுத்தொதுக்கப்படுகின்ற அளவுக்கு தான் அவர் நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார். ஆகவே இது போது இந்த ஹர்த்தால் என்பது எங்களுக்கு ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. ஏற்கனவே சுமந்திரன் அவர்கள் கூறியிருந்தார், வடக்கு கிழக்கிலே 8 பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டிருக்கின்ற பெரிய கட்சி நாங்கள்லாம் எதென்றாலும் தீர்மானிப்போம். இந்த ஐநாவுக்கான கடிதம் வரைகின்ற விடயத்தில் கூட நாங்கள்லாம் பெரிய கட்சி, நாங்களாம் 8 பாராளுமன்ற உறுப்பினரை வைத்திருக்கின்றோம், நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டு மற்றவர்களிடம் கேட்கலாமே தவிர எங்களுக்கு யாருமே உத்தரவு போட முடியாது, நாங்கள் தயார் செய்த விடயத்திலே தங்களை கொண்டு வந்து யாருமே இணங்க செய்ய முடியாது என்கின்ற அளவில் ஒரு இருமாப்போடு பேசியிருந்தார். அதே நேரத்தில் உள்ளூராட்சி மன்றத்திலும் தங்களுக்கு தான் வடக்கு கிழக்கிலே பெரிய சபைகளை அமைத்திருக்கின்றோம், பெரும்பாலான சபைகளை அமைத்திருக்கின்றோம் என்று மாறுதட்டுகின்றார். இந்த எண்கணித விளையாட்டிலே மக்களுடைய மனங்களை வெல்ல முடியாது. மக்களுடைய மனங்களிலே தமிழரசு கட்சி எங்கே இருக்கின்றது, சுமந்திரன் அவர்களுடைய தலைமைத்துவம் எங்கே இருக்கின்றது, சுமந்திரன் அவர்கள் எடுக்கின்ற முடிவு எங்கே இருக்கின்றது என்பது இந்த திங்கட்கிழமை நடைபெற்ற அந்த ஹர்த்தால் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு திங்கட்கிழமை நடத்தப்பட்ட அந்த ஹர்த்தாலினுடைய முடிவிலே அதற்கான பதில் இருக்கின்றது. மக்கள் தமிழரசு கட்சியை, சுமந்திரன் தலைமையிலான அந்த தலைமைத்துவத்தையும் முற்றாக நிராகரித்திருக்கின்றார். தமிழ் தேசியம் இது ஒரு வெற்றி பெற்றதாக காட்டப்படுகின்ற விடயங்களிலே
ஒரு கணிசமானவை தமிழரசு கட்சியினுடைய செல்வாக்கு, தமிழரசு கட்சி பலிந்து மேற்கொள்ளப்பட்டது. மக்கள் சில இந்த விடயங்களை எல்லாம் கடந்து சரி எதுவாக இருந்தாலும் நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்று செய்த இந்த கலவை தான் அந்த ஒரு கணிசமான வெற்றிக்கான காரணம். அந்த விடயத்தை கடந்து நாங்கள் மிகுதி எல்லாத்தையும் பார்த்தோமாக இருந்தால் இது அந்த கட்சி இந்த கட்சி என்று யாருமே முடிவெடுக்கவில்லை. இந்த ஒரு கதைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு விடுத்தால் கூட இன்னொரு 10 கடைகள் கூட பூட்டப்பட்டிருக்கும் என்று நாங்கள் கூறிவிட முடியாது. இது மக்களுடைய உணர்வு சார்ந்த விடயம். இது அரசியல் அல்ல. தமிழர்கள் அதனால்தான் இந்த கதவடைப்பு போராட்டம் என்பது தமிழர் தேசமாக எங்களுடைய முதன்மையான ஒரு போராட்ட வடிவமாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஈழத்தமிழ் குடிமகனும் தன்னை ஒரு உணர்வு பூர்வமாக தன்னுடைய வெளிப்பாடை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இது இருக்கின்றது. ஆகவே அந்த ஒரு அடிப்படையில பார்த்தோமாக இருந்தால் அப்படியான அந்த மக்களுடைய உணர்வு பூர்வமான நிலைப்பாட்டிலிருந்து தமிழரசு கட்சியும் சுமந்திரன் தலைமையிலான தலைமைத்துவமும் அந்நியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் ஒரு இந்த இந்த விதமான ஒரு முடிவை கடந்த திங்கட்கிழமை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மெல்ல மெல்ல இந்த தமிழரசு கட்சி என்பது அதனுடைய முடிவு காலத்தை நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 வருடங்களாக இந்த தமிழரசு கட்சி சுமந்திரனுடைய விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற போது ஒரு விடயத்தை தமிழரசு கட்சியினுடைய உண்மை தொண்டர்களை நோக்கி நாங்கள் எப்போதுமே அழைப்பு விடுத்திருக்கின்றோம். நீங்கள் தந்தை செல்வநாயகம் அவர்கள் தமிழர்களுடைய அரசியல் விடுதலைக்காக முன்னெடுக்கப்பட்ட தமிழரசு கட்சியை நேசிப்பவராக இருந்தால், அந்த தமிழரசு கட்சி உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்று கருதினால், அந்த தமிழரசு கட்சி மாண்போடு தொடர வேண்டுமாக இருந்தால், நீங்கள் தமிழரசு கட்சிக்காக சிந்தியுங்கள், தமிழரசு கட்சிக்காக செயல்படுங்கள், அதனுடைய கொள்கைக்காகவும் அதனுடைய சித்தாந்தத்துக்காகவும் நீங்கள் செயல்படுங்கள். இடைநடுவே வந்தவர்களுக்காக நீங்கள் அவர்களுடைய அபிமானம் பெற்றவர்களாக மாறி அவர்களால் மூளைச்செலவு செய்யப்பட்டவர்களாக நீங்கள் செயல்படுவீர்களாக இருந்தால் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே தமிழரசு கட்சி அகால மரணம் அடைவதை யாராலுமே தடுத்து விட முடியாது. நாங்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம், தமிழரசு கட்சி தன்னுடைய இறுதி யாத்திரையை மேற்கொண்டு வருகின்றது. கொண்டு போய் புதைகுழியிலே வைத்துவிட்டு ஒருபடி மண்ணை போட்டுவிட்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு வருவதோடு முடிந்துவிடும். ஒருவேளை தெய்வாதீனமாக அந்த சவப்பட்டியிலிருந்து உயிர்த்தெழுந்து அந்த அரசியலை தொடர வேண்டுமாக இருந்தால் தமிழரசு கட்சியினுடைய உண்மை தொண்டர்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. ஆகவே தமிழரசு கட்சி தமிழர்களுக்கு விரோதமான விடயம் கட்சி அல்ல. அந்த நிலைமைக்கு இவர்களால் உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆகவே அதை மீள சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்களிடம்தான் இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும். சிறப்பு. தமிழரசு கட்சியினுடைய தொண்டர்களுக்கு நீங்கள் விடுத்திருக்கின்ற அந்த வேண்டுகோள், அந்த வேண்டுகோளோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்றைய கொண்டு வருவோம். அவர்கள் அதை கேட்டு செயல்படுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த நிகழ்ச்சியை இன்றைய கொண்டு வருவேன். காரணம் என்னவென்றால் நீங்கள் அவதானித்து கூறுகின்ற விடயங்கள் யாவுமே பலித்த வண்ணமே இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய செயல்பாடுகளை அவதானித்து அதை ஊகிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்து கொண்டு கூறிக்கொண்டு வருகிறீர்கள் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு கொண்டு வந்து மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். ராமேந்திரன். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.